Hello friends, welcome to our YouTube channel Competitive Exams Education Institute. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷனை தான் வந்து நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் வீடியோஸை பார்த்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். First question is, the operator used to get a value at a address stored in a pointer variable in a C languages. ஓகேங்களா, அதாவது வந்து இப்போ அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாயிண்டர் வேரியபிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தட் இஸ் அ ஸ்டார். ஓகேங்களா, the operator used to get value at a address stored in a pointer variable in C languages. அதாவது வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து பாயிண்டர் வேரியபிளில் வந்து வேல்யூஸ் வந்து கெட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பாயிண்டர் வேரியபிள் இருக்குன்னா, ஸோ அந்த பாயிண்டர் வேரியபிளில் வந்து இந்த மல்டிபிள் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம அப்புறம் தான் வந்து கெட் பண்ண முடியும். So, the operator used to get value at a address stored in a pointer variable in C language is. So, என்ன ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வந்து this multiplication symbol operator. ஜென்ரலாக பாயிண்டர்னா என்ன, அதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பாயிண்டர் யூஸ் டு ஸ்டோர்ஸ் அட்ரஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது வந்து இப்போ ஒரு வேரியபிள் இருக்குன்னா, ஸோ அந்த வேரியபிளை வந்து வேரியபிளோட அட்ரஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, பாயிண்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான். வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணோம், ஆர் அட்ரஸ்னும் சொல்லலாம், ஆர் மெமரி லொக்கேஷனும் சொல்லலாம். Pointer stores a memory address. A pointer is a variable that stores the address of the another variable. ஸோ பாயிண்டர் வேரியபிளை வந்து நம்ம எதுக்கு, அதாவது வந்து பாயிண்டரை வந்து நம்ம ஆல்சோ யூஸ் டு ரெஃபர் அனதர் ஃபங்க்ஷன். அனதர் பாயிண்டர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் வந்து நம்ம பாயிண்டரை யூஸ் பண்ணுவோம். பாயிண்டர் கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் ரெஃபர் டு அனதர் பாயிண்டர் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த சின்டெக்ஸ் ஆஃப் பாயிண்டர். ஓகேங்களா, ஸோ பாயிண்டரோட சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் டைப்பு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம பாயிண்டரை வந்து பாயிண்டர் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது வந்து பாயிண்டர் வந்து நம்ம மேஜராக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் வேரியபிள் நேம் ரெப்ரசென்ட்ஸ் நேம் ஆஃப் தி பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்டருக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம், இன்ட். ஸோ இன்ட் ரெஃபர்ஸ் டேட்டா டைப், அதாவது வந்து இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் நம்பர். ஓகேங்களா, கேரக்டர். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர் வந்து பாயிண்டர் வேரியபிள் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சின்டெக்ஸ் ஃபார் பாயிண்டர். ஸோ இப்போ ப்ரோக்ராமில் வந்து நம்ம பாயிண்டர் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ அதனுடைய சின்டெக்ஸ் மேஜராக வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். பாயிண்டர் கேன் அக்சஸ் த வேரியபிள் தே பாயிண்ட் டு டைரக்ட்லி. ஸோ நம்ம இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா வந்து டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து இதை நம்ம டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து நம்ம இந்த சிம்பிளை வந்து மல்டிப்ளிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணி வந்திருந்தாவே, அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஆர் டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி வந்திருந்தாவே வந்து இது வந்து நம்ம பாயிண்டரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். So this symbol is dereference operator. Dereference operator also known as value at address operator. What is pointer variable? Pointer variables are special variables that are used to store addresses rather than values. அதாவது வந்து பாயிண்டர் வேரியபிளில் வந்து நம்ம வேல்யூஸை விட வந்து மேக்ஸிமம் வந்து அட்ரஸை தான் வந்து மேஜராக வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, so pointer variables are special variables that are used to store addresses rather than value. Next one is uses of pointer. Pointer is used to save memory space and it can achieve faster execution time. Then next question is, what is the output of the following code? ஆக்சுவலாக இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கம்பைலரில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச அவுட்புட் என்னன்னா 300. ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து நமக்கு 300ன்னு கிடைக்குது. Next question is the parameter passing mechanism for an array is.
Given options are call by reference, call by value, call by value result, none of the above. Therefore, the correct answer is call by reference. The parameter passing mechanism for an array is call by reference. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கால் பை வேல்யூ அண்டு கால் பை ரெஃபரன்ஸ் பற்றி ஜென்ரலாக பார்க்க போகிறோம். வாட் இஸ் கால் பை வேல்யூ? கால் பை வேல்யூவில் வந்து நம்ம வேரியபிளோட வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கால் பை வேல்யூ மீன்ஸ் பாசிங் த வேல்யூ ஆஃப் அ variable. Call by value copies the data or value in an argument or parameter to a formal parameter within a particular functions. அதாவது வந்து இப்போ வித்தின் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள வேல்யூஸை வந்து காப்பி பண்ணக்கூடிய ப்ராசஸாக வந்து நம்ம கால் பை வேல்யூன்னு சொல்லுவோம். கால் பை வேல்யூ பாசிங் த வேல்யூஸ் ஆஃப் அ வேரியபிள். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுவோம்னா வந்து வேரியபிளோட அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுவோம். கால் பை வேல்யூவில் வந்து நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நம்ம அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸ் காப்பீஸ் த அட்ரஸ் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் வித் அ ஃபங்க்ஷன் டு தி ஃபார்மல் பேராமீட்டர். அதாவது வந்து கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நமக்கு வந்து அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஃபார்மல் பேராமீட்டருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதுவே வந்து நம்ம கால் பை வேல்யூவில் வந்து வேல்யூஸை காப்பி பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நம்ம அட்ரஸை வந்து காப்பி பண்ணுறோம். அதாவது வந்து அட்ரஸை வந்து வித்தின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஃபார்மல் பேராமீட்டருக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். Next one is what is the difference between a call by value and call by reference? In call by value, copy of the value is passed to the function. In call by reference, address of the value is passed to the function. அதாவது வந்து கால் பை வேல்யூவில் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வேல்யூவோட காப்பி வந்து நமக்கு பாஸ் ஆகுது. கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நமக்கு அட்ரஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகுது. வந்து கால் பை வேல்யூவில் வந்து நம்ம வேல்யூஸை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நம்ம அட்ரஸை பாஸ் பண்ணுறோம். In call by value, actual and formal arguments or parameters will be created in different memory locations. அதாவது வந்து கால் பை வேல்யூவில் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸும் ஃபார்மல் பேராமீட்டர்ஸும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன்ஸில் வந்து கிரியேட் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நமக்கு சேம் மெமரி லொக்கேஷனில் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. In call by value, changes in formal parameters will not result in any changes or reflect in actual parameter. அதாவது வந்து கால் பை வேல்யூவில் வந்து இப்போ ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் வந்து நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா வந்து அதனுடைய சேஞ்சஸ் வந்து நமக்கு ஆக்சுவல் பேராமீட்டர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. பட் இன் கேஸ் ஆஃப் கால் பை ரெஃபரன்ஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்லேயும் வந்து நமக்கு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். கால் பை வேல்யூவில் வந்து ஃபார்மல் பேராமீட்டரில் உள்ள சேஞ்சஸ் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது. பட் இன் கால் பை ரெஃபரன்ஸில் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸில் உள்ள சேஞ்சஸ் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். In call by reference, while calling function, we pass values of variables to it. அதாவது வந்து கால் பை வேல்யூவில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது வேல்யூஸை தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் இன் கால் பை ரெஃபரன்ஸ் while calling function, we pass address of variables to the functions. அதாவது வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அட்ரஸை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறோம். கால் பை ரெஃபரன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம அட்ரஸை வந்து பாஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி வாட் இஸ் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்? ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸை வந்து நம்ம ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னால் வந்து நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸை தான் வந்து நம்ம ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்னால் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னால் ஃபங்க்ஷன்லேருந்து ரிசீவ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் தான் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். Actual parameters means parameters passed to the function. Formal parameters means parameters received by the function.
In call by value cannot alter the values of actual variables through function calls. But in a call by reference can alter the values of variables through function calls. அதாவது வந்து கால் பை வேல்யூஸில் வந்து நம்ம வந்து வேல்யூஸை வந்து நம்மளால் வந்து அல்டர் பண்ண முடியாது த்ரூ ஃபங்க்ஷன் கால்ஸு. பட் இன் கால் பை ரெஃபரன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் கால்ஸ் வழியாக நம்மளால் வந்து வேல்யூஸை வந்து அல்டர் பண்ண முடியும். In call by value, there is no need of modification for original value. That is, no modification of original value. But in call by reference, modification of original value takes place. In call by value, changes made to the copied variable do not modify values outside the function. But in case of call by reference, changes made in the copied variable modify the values outside the function. கால் பை வேல்யூவில் வந்து காப்பீடு வேரியபிளில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு வேல்யூஸ் எதையும் மாடிஃபை பண்ணாது. பட் இன் கால் பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணுன்னா இப்போ வந்து காப்பீடு வேரியபிளில் நம்ம ஏதாவது வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தோம்னா ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷனில் உள்ள வேல்யூஸை வந்து நமக்கு மாடிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்போவுமே வந்து நமக்கு கால் பை வேல்யூவில் வந்து நமக்கு ஒரிஜினல் வேல்யூஸோட மாடிஃபிகேஷன் இருக்காது. பட் கால் பை ரெஃபரன்ஸில் வந்து நமக்கு modification of original value. Next question is, generally in C program argument V is, அதாவது வந்து C programல வந்து ஆர்குமெண்ட் வீனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆர்குமெண்ட் வியோட ஃபங்க்ஷன் என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கிவன் ஆப்ஷன்ஸ் ஆர் அரே ஆஃப் கேரக்டர் பாயிண்டர்ஸ், பாயிண்டர் டு அன் அரே ஆஃப் கேரக்டர் பாயிண்டர்ஸ், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், none of the above. Therefore the correct answer is argument V is a pointer to an array of character pointers. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பிங்கிறது வந்து நமக்கு கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி காம்பனண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னு ஒரு ஜென்ரலாக பார்ப்போம். What is command line arguments? Command line arguments means arguments passed from command line. அதாவது வந்து கமண்ட் லைன்ல இருந்து பாஸ் ஆகி வந்த ஆர்குமெண்ட்ஸை தான் வந்து நம்ம கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. It is used when you want to control your program from outside. அதாவது வந்து இப்போ கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும்னா வந்து இப்போ ப்ரோக்ராம் வந்து நமக்கு அவுட் சைட்லேருந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கமண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் used when you want to control your program from outside. Command line arguments can be handled using main function arguments. அதாவது வந்து main function arguments வந்து யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால வந்து command line arguments வந்து ஹேண்டில் பண்ண முடியும். In command line arguments, parameters applied to the program when it is invoked. This is the syntax for command line arguments. Int main, so int argument C, character star argument V. So this is the syntax for command line arguments. Next one is two components of command line arguments. Those two components are argument C and argument B. Argument C represents argument count, then argument B represents argument vector. These argument C and argument B are not keywords. These are general impressions. அதாவது வந்து இந்த ஆர்குமெண்ட் சியும் ஆர்குமெண்ட் பியும் வந்து நமக்கு கீவேர்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன். வாட் இஸ் ஆர்குமெண்ட் சி? தட் இஸ் ஆர்குமெண்ட் கவுண்ட். ஆர்குமெண்ட் கவுண்ட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். அதாவது வந்து ஆர்குமெண்ட் சி வந்து நமக்கு எதை ரெஃபர் பண்ணுதுன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அதனுடைய கவுண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணுறது தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட் சி ஆர் ஆர்குமெண்ட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வில் கெட் ஸ்டோர்ட் இன் ஆர்குமெண்ட் சி. Generally, argument C is integer and stores number of command line arguments passed by the user, including the name of the program. ஆர்குமெண்ட் கவுண்டோட வேல்யூ வந்து நமக்கு ஷுட் பி நான் நெகட்டிவாக தான் இருக்கணும். தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது வந்து நமக்கு ஆர்குமெண்ட் சி வந்து நமக்கு அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவ்ஸில் வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வேல்யூ ஆஃப் ஆர்குமெண்ட் சி ஷுட் பி நான் நெகட்டிவ். தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. Next one is argument B. Argument B represents argument vector. It points arguments passed to the program. Argument C refers the number of arguments passed.
argument B represents arguments passed to the program. ஓகேங்களா, passed in argument vector, passed arguments will get stored in the array. Argument B or argument vector is array of character pointers listing all the arguments. So this is the simple explanation of a command line arguments. அதாவது வந்து ஆர்குமெண்ட் சி அல்லது ஆர்குமெண்ட் கவுண்ட். ஆர்குமெண்ட் கவுண்ட்டில் என்ன பண்ணுன்னா வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு அரேயில் வந்து ஸ்டோர் ஆகும். இன் ஆர்குமெண்ட் பி, தட் இஸ் ஆர்குமெண்ட் வெக்டாரில் வந்து பாஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வில் கெட் ஸ்டோர்ட் இன் த அரே. In argument C, number of arguments will get stored in the array. In argument B, past arguments will get stored in the array. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.